ஒரு பாடலையும் ஆவியானவருடைய ஒரு வழிநடத்தலுக்குள்ளே நம்ம இருதயத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார். இந்த கிருபையோடு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் இன்னும் தேசத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதலை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. அந்த பாரம் யாருக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. ஒரு வசனத்தை வாசித்து நம்ம பட்டணங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆதியாகமம் 18வது அதிகாரம், ஆதியாகமம் 18வது அதிகாரம் 24வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 24. பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் இந்த அழிப்பீரோ? ஒரு கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறார். 22வது வசனத்தில் பின்பகுதியில் பார்க்கும்போது ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக அந்த ஆபிரகாமுக்கு ஜெபிக்கக்கூடிய ஒரு பாரம். அந்த ஆபிரகாமுக்கு சோதோம் குமார பட்டணத்தில் யார் இருக்காங்க? யார் இருக்கா? லோத்து என்ன செய்தாக இருக்கார். அல்லேலூயா. அதனால் அவருக்கு ஒரு பாரம் இருந்துச்சு. இன்றைக்கும் நம்ம தேசத்தில் அநேகர் பல விதங்களில் அழிஞ்சு போகிற சூழ்நிலையில் இருக்கிறத பார்க்குறோம். அதற்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஜெபம் பண்ண போகிறோம். பல விதங்களில் குடிப்பழக்கம் மற்றும் துன்மார்க்க ஜீவியத்தில் அழிந்து போகிற எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்காக கர்த்தர் இந்த வேளையில் நம்ம எல்லாரும் ஜெபிக்க அழைத்திருக்கிறார். கண்களை மூடி அப்படியே பட்டணங்களை கொஞ்சம் நினச்சி பார்ப்போம். கண்களை மூடி எல்லோரும் நினச்சி பார்ப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்தில் சில பட்டணங்களில் புயல்கள் வந்து அநேக அழிவுகள் இருந்துச்சு. எல்லாம் வாயை திறந்து ஜெபம் பண்ணுவோம். அந்த ஸ்தோத்திர ஜெபத்தினுடைய தொடர்ச்சியை நம்ம விட்டுறவே கூடாது. அந்த பிரசன்னத்தில் அப்படியே இருக்கணும். ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருக்கணும். முன்னால் சொல்லி 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 இன்னும் என்னை ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமைக்குள்ளே வந்துடக்கூடாது. நம்ம இருதயத்தில் பட்டணங்களை குறித்தான பாரம் வந்துடணும். தூத்துக்குடி குறித்தான பாரம் நமக்கு வரணும். திருநெல்வேலியை குறித்தான பாரம் நமக்கு வரணும். ஆமே, நம்ம ஸ்தோத்திரம். அந்த மாவட்டங்களில் எத்தனையோ பட்டணங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். புயல்னால் அழிக்கப்பட்டிருக்குப்பா. எத்தனையோ ஜீவன் போயிருக்கு, எத்தனையோ இழப்புகள். இது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றணும். இது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றணும். ஆமே, நம்ம ஸ்தோத்திரம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? அப்படியே சென்னை பட்டணத்துக்காக ஜெபிப்போம். ஆமே, நம்ம ஸ்தோத்திரம். மழைன்னு சொல்லிட்டு அதிகமான மழை வந்துட்டா அது தாங்கவே முடியாத சூழ்நிலை. ஆமே, நம்ம ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆபிரகாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டு இருந்தார். எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். அந்த ஜெபம் கேட்கப்படும். ஆபிரகாமுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தது போல நமக்கும் கர்த்தர் நமக்கு பதில் தருவார். ஆமே, நம்ம ஸ்தோத்திரம். இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன். ஆமே, எவ்வளவு தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிறார். ஆமே, நம்ம ஸ்தோத்திரம். பட்டணங்களில் உள்ள காரியங்கள்லாம் அக்கிரமங்கள்லாம் உமக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவரே தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் பேச துணிந்தேன்னு சொன்னது போல் இந்த பட்டணத்துக்காக ஆண்டவரே இந்த வருஷத்தினுடைய முதல் நாளில் நாங்கள் திறப்பில் நின்று ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அங்கே இருக்கிற மக்கள் யாருன்னு நமக்கு தெரியாது. எவ்வளவு பாடுகளை சந்திச்சாங்கங்கிறது தெரியாது. எவ்வளவு இழப்புகளை சந்திச்சாங்கங்கிறது தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆபிரகாமினுடைய ஜெபத்தை ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஆபிரகாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டு இருந்தார். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவங்க குடும்பத்தின் நிலைமையெல்லாம் நாங்கள் அறிஞ்சு ஜெபிக்கிறோம். இயேசுவே நீர் உதவி செய்யுங்கப்பா. இயேசுவே நீர் உதவி செய்யுங்க. இனிமேல் இப்படிப்பட்ட அழிவுகள் எங்கள் பக்கம் வரக்கூடாதுப்பா. இப்படிப்பட்ட அழிவுகள் எங்கள் பக்கம் வரக்கூடாது ஆண்டவரே. பழைய நிலைமைக்கு திரும்பி ஆண்டவரே எல்லாருக்கும் ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் நீர் உண்டு பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். நம்முடைய தமிழ்நாட்டிற்காக ஜெபிப்போம். எல்லா மாவட்டத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமே, நம்ம ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்ம விசுவாசமுள்ள ஜெபம், விசுவாசமுள்ள ஜெபம் எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு கிருபையை கொண்டு வரும். எல்லா ஜனங்களுக்கும் ஒரு கிருபையை கொண்டு வரும். இந்த ஜெபத்தில் என்ன நடக்குன்னு சொல்லி சந்தேகப்பட்டுற வேண்டாம். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிற ஜெபம் எல்லா மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஒரு கிருபையை கொண்டு வரும். ஆமே, நம்ம ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமேன் ஆமேன் ஆமேன். நம்ம ஜெபிக்க போகிறோம். 1 தீமோத்தேயுல நம்ம தேசத்தினுடைய தலைவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும்னா ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம்
1வது வசனம் 2வது வசனம். அந்த வசனத்தை நல்ல கருத்தை நம்ம வாசித்தோம்னா அதனுடைய கருத்து நமக்கு நம்ம ஆவியில் அது நல்ல விளங்கும். அது ஒரு ஜெப குறிப்பாக என்ன செஞ்சிரும்னா மாறிடும். அல்லேலூயா. சேர்ந்து வாசிப்போமா? நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ராஜாக்களுக்காக அதிகாரமுள்ளவர்களுக்காக ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அங்கே எந்த கலகமும் என்ன செய்யாதுன்னா வராது. அல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி இந்திய தேசத்தில் இருக்கிற ஜனாதிபதிக்காக கண்களை மூடி ஜெபிப்போம். இது ஆண்டவருக்கு முன்பாக இது நன்மையும் பிரியமாக இருக்குது. இந்த ஜெபம் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். அதுக்கு தான் அதில் எழுதப்பட்டிருக்கு. ஆமே நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்திய தேசத்தினுடைய ஜனாதிபதி அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்திய தேசத்தினுடைய பிரதமர் ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்திய தேசத்தில் உள்ள எல்லா கேபினெட் அமைச்சர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா எம்பிக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மாநில முதல்வர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா மாநிலத்தினுடைய கவர்னருக்காக ஜெபிக்கிறோம். எல்லா மாநிலத்தில் உள்ள முதலமைச்சர்கள் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா அமைச்சர்கள் எம்எல்ஏ எம்பிக்கள் அதிகாரம் உள்ள யாவருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் நல்ல ஒரு ஹெட் வாய்ஸாக நல்ல ஒரு அதிகாரம் உள்ள நல்ல அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கா நம்ம இப்போ ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அங்கே கலகங்கள் இருந்துச்சுன்னா அதை இப்போமே தடுத்து நிறுத்திடுவார். இப்போமே தடுத்து நிறுத்திடும். கலகம் இல்லாமல் ஒரு ஜீவனம் பண்ணுவதற்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அந்த ராஜாக்களுக்குள்ள ஒரு தேவ ஞானம் உண்டாகும். அந்த அதிகாரம் உள்ளவங்களுக்கு ஒரு கிருபை கிடைக்கும். அந்த அதிகாரம் உள்ளவர்கள்ட்ட கர்த்தர் இப்போமே பேசுவார். இப்போமே பேசுவார். நேபுகாத்நேச்சாரோடு பேசினார். ஆமே நமக்கு ஸ்தோத்திரம். பார்வோனோட கர்த்தர் பேசினார். ஆமே நமக்கு ஸ்தோத்திரம். இப்படி ராஜாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும். அங்கே இருக்கிற சண்டைகள்லாம் மாறும், யுத்தங்கள்லாம் மாறும், குழப்பங்கள்லாம் மாறும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படியே நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஆமே அங்கே சுவிசேஷம் நல்லா அறிவிக்கப்படும். ஆமே நம்ம ஸ்தோத்திரம். ஒரு மந்திரி ஊழியர்னால் சந்திக்கப்பட்டதெல்லாம் நம்ம அப்போஸ்தலர் ஊழியத்தில் பார்த்தோம்ல. இந்த ஜெபத்தை நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த மந்திரிகள்லாம் சந்திக்கப்படுவாங்க. ஆமே நம்ம ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி விசுவாசத்தோடு அப்போஸ்தலர் ஊழியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். ஆமே.